பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமீன். நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உனக்காக உயிரே கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளையாக மாற்றியிருக்கிறேன், எப்படி உனக்கு குறைவு வரும்? ஆனால் குறைவு இருக்குதே, கடன் பிரச்சனை இருக்குது, இந்த பண தேவை இருக்குது, இந்த குறைவு என் வாழ்க்கையில் இருக்குதேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என் பிள்ளைகளுக்கு குறைவு இல்லைன்னு சொல்லலை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்களா? நீங்கள் தேடினா தானே நல்லா இருக்க முடியும். நீங்கள் தேடினா தானே அவர் உங்கள் குறைவை நிறைவாக்க முடியும். ஆண்டவரை தேடாமல் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை தேடுறதே இல்லை, அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவு வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும்? அப்போ ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுறதுனா என்னது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடணும். இப்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கிச்சனில் வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பெட்டில் இப்போ தூங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தை டக்குன்னு விழித்த உடனே யாரை தேடும் சொல்லுங்கள்? குழந்தை இப்போ விழிச்சிருச்சு. விழிச்ச உடனே யாரை தேடும்? அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும், அம்மா எங்க, அம்மா எங்கன்னு தேடும். அந்த வீட்டில் வேறு யாராவது இருந்தால் கூட அவங்கள பார்த்துட்டு அது அவங்க அம்மாவோட முகத்தை தான் தேடும். ரூமாக போய் தேடும். அம்மாவை பார்த்த உடனே அப்படியே அதன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தையோட முகம் அப்படியே சந்தோஷமாக மாறிடும். அப்போது அந்த குழந்தை எழுந்த உடனே, அம்மா எப்பவும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த குழந்தை எழுந்த உடனேயே அதோடைய அம்மாவின் முகத்தை தான் தேடும். அதே மாதிரி தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் காலையில் எழுந்த உடனே அவரை தேடணும்ல. காலையில் எழுந்த உடனே அவருடைய முகத்தை தேடணும், அவரை தரிசிக்கணும். அப்போது வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வேத வசனத்தின் வழியாக நம்ம தேவனை நெருங்க முடியும். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். நம்ம காத்திருந்து அவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பும். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை தரிசிக்க முடியும். அவரை உணர்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும். அப்படி ஆண்டவரை தேடினா ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. ஒரு தேவை வந்துட்டா நீங்கள் ஆட்களை தேடாதீங்க, யார் உதவி செய்வாங்கன்னு மனிதர்களை தேடாம ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. உபவாசம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, முதலாவது உங்களை தேடாத பாவத்துக்காக என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை தேடாம நான் மற்ற காரியங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே அதிகாலையில் எழுந்து உங்கள் முகத்தை தேடுவேன், உங்ககிட்ட நான் பேசுவேன். உம்முடைய பிரசனத்தை நான் உணரணும். என் குறைவையெல்லாம் நீங்கள் நிறைவாக்கிடுவீங்க. உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் என் கூட இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.